பாருங்க எங்க கல்யாணி மிஸ். எங்க கல்யாணி மிஸ் கனகாம்பரம் வச்சாலும் வணக்கம். ஐ லவ் ஹர். குள்ளமா இருப்பாங்க. அவங்க சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க கால் தரையில படாது. நாங்களே கீழே தான் உட்காந்துருப்போம். தேவதைகளுக்கு கால்கள் படாது தானே. தான் தெளிவாங்க அவங்க. ஒரு வாட்டி சயின்ஸ் எக்ஸாம் அடுத்த டெஸ்ட் படிச்சுட்டே இருக்கிற அவங்களுக்கு மட்டும் தெரியும் சயின்ஸ் டீச்சர் வரலன்னு. ஆனா நாங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட். டைம் முடிஞ்சது, மணி அடிச்சது. எல்லாரும் டெஸ்ட் பேப்பருக்கு டெஸ்ட் புக் எடுத்து வைக்கிறோம், டெஸ்ட் நோட்டை எடுத்து வைக்கிறோம். 5th ஸ்டாண்டர்ட்ல கல்யாணி மிஸ் சொல்றாங்க, டெஸ்ட் இல்ல, எல்லாரும் பிடிக்கு போங்க. சூப்பர் டைம். தெரியுமா, பிடிக்கு போறது கூட முக்கியம் இல்லை. அந்த டைமுக்கு கிளாஸ்க்கு டீச்சர் வரல, அது போதும். கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் மாதிரி ஒரு சந்தோஷமான டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற கிடையவே இல்லை. அதுல ஒரு ஜோடி இருப்பா, போய் வேற டீச்சரை கூப்பிட்டு வருவா. என் கிளாஸ்ல அதெல்லாம் நடக்கும். அப்சர்வேஷன் தான். உட்காந்துக்கிட்டே இருந்தேன். நான் பேசிக்கிட்டே கல்யாணி மிஸ் காதுல விழற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். தப்பு சொல்லியிருக்க கூடாது, சொல்லிட்டேன். சரி, படிச்சதெல்லாம் வேஸ்ட். அந்த அம்மா எல்லாரையும் விளையாட விட்டு என்னுடைய ரெட்ட பின்னல்ல ஒரு பின்னல பிடிச்சி உட்கார வச்சிருச்சு. நீ டெஸ்ட் என்ன உட்காந்து டெஸ்ட் எழுத வச்சாங்க. அம்மா ப்ராமிஸ் உட்காந்து எழுதுறேன். நான் எவ்வளவு எழுதிருப்பேன் தெரியுமா. அழுது எக்ஸாம் எழுதுறேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர் தரேன். பேப்பர் வாங்கிட்டு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்குள்ள மொட்டு விரிஞ்சுது. படிச்சது என்னைக்கும் வேஸ்டா போகாதுன்னு தெரிய. வறுமையான சூழல் தான், தாழ்த்தப்பட்ட குடும்பம் தான். இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் PhD முடிச்சுட்டு இணை பேராசிரியராக இருக்கிறேன் என்றால் எல்லா கிரெடிட்ஸ் கோஸ் டு 5th ஸ்டாண்டர்ட் கல்யாணி மிஸ். படிச்சது ஒரு நாளும் வீணா போவாங்க.